எல்லாரும் இந்தியன் 2 திரைப்படத்தோட ட்ரைலருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இந்தியன் 2 திரைப்படத்தோட ட்ரைலர் எப்போ வெளியாக போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ட்ரைலர் வந்து எவ்வளோ லென்த்தாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது வந்து படத்தோட ட்ரைலர் வந்து சென்சாருக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ சென்சார் முடிந்த அப்புறம் தான் வந்து படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் டேட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சென்சார் அனுப்புனதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, ஸோ படத்தோட ட்ரைலரை வந்து தேட்டரில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும். முக்கியமாக வந்து கல்கி திரைப்படம் போடுவதற்கு முன்பும் அதுக்கப்புறமா இன்டர்வல் டைம்லேயும் வந்து இந்தியன் 2 ட்ரைலர் வந்து தேட்டரில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளானில் தான் வந்து சென்சாருக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. சென்சார் முடிந்து படத்தோட ட்ரைலர் வந்து அஃபிஷியலாக வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆக போகிறது. மொத்தம் வந்து ட்ரைலர் லென்த் எவ்வளோ இருக்க போகுதுன்னா 2 நிமிஷம் 39 செகண்ட் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாரும் ஒரு கேள்வி வந்து நேற்று வந்து கேட்டிருந்தாங்க, படத்தோட ட்ரைலர் எப்போ ரிலீஸ் ஆகும்னு. ஸோ இப்போதைக்கு வந்து படத்தோட ட்ரைலர் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து சென்னையில் இருக்க ஒரு மிகப்பெரிய மாலில் வந்து அந்த ஒரு ஈவெண்ட் வந்து கரெக்டாக வந்து இன்றைக்கி மார்னிங் 11 மணிக்கு வந்து நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்டில் வந்து படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டால் 50% ஆஃப் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு இல்லை 5 மணிக்கு வந்து படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி 11 மணிக்கு வந்து படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் இந்நேரம் வந்து அப்டேட் வந்து வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி 11 மணிக்கு வந்து ஒரு ஈவெண்ட் தான் வந்து மாலில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் கமல்ஹாசன் என்ட்ரி கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது.